சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். வாங்க ஷாப்பிங் பண்ணலாம். உள்ளே என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த மாலுக்குள்ளே தாங்க இருக்குது. கிட்ஸுக்கு தேவையான ஷார்ப்னரு, பென் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவுமே இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ் இருக்கும், டாய்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே வந்தோன்னா பார்த்திங்கன்னா இப்போ குளிர்காலம் ஆரம்பிச்சதுனால எல்லாம் ஸ்வெட்டர் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 100 ஆர்எம்பிலேருந்து அதுக்கு மேலே வரைக்குமே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு கம்மி 50 வரைக்குமே இருக்கும். அதெல்லாம் டிஷர்ட் டைப்பில் வச்சுருப்பாங்க. தென் காஃபி பாருமே உள்ளே வச்சுருப்பாங்க. நல்லா காஃபி நம்பூரில் எப்படி இருக்கும் அது மாதிரி நல்லா வாசமாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். இந்த கோல்டுமே முன்னாடி வச்சுருப்பாங்க. கோல்டு ஷாப்புங்க. ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். கோல்டு ரேட்டு எப்படி இருக்கும், என்ன மாதிரி கலெக்ஷன் எல்லாமே நான் வீடியோவாக போட்டிருக்கேன். மேலே உங்களுக்கு நான் பின் பண்ணியுமே வைக்கிறேன், பாருங்கள். இப்போ நம்ம இதுக்குள்ளே போகலாம். நிறைய பேர்த்துக்கு இந்த எக்ஸலேட்டரில் போகிறதுக்கு பயமாக இருக்கும். ஒன்றுமே இல்லைங்க, சைடில் ஒரு கையை மட்டும் நீங்கள் வச்சுட்டு அப்புறம் ஒரு காலை முன்னாடி வச்சிங்கன்னா பயப்பட வேண்டியதில்லை, ஈஸியாக போயிடலாம். இப்போ நம்ம மேலே போகலாம். அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து டாய்ஸுமே வச்சுருக்காங்க, அதையும் பார்க்கலாம். நம்ம கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வந்து இது கொஞ்சம் பெரிய விலாகுங்க. இதுக்குள்ளே வந்து ஃப்ரூட்ஸு, நான்வெஜ்ஜு, வெஜிடபிள்ஸு எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. அதனால் நான் உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி தனித்தனியாக போடுறேன். ஒரே டைமாக ஃபுல்லாக போட்டிங்கன்னா பார்க்க மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்காது. அதனால் இன்றைக்கி நம்ம இதில் வந்து கிட்ஸுக்கு தேவையான பென்சில், ஷார்ப்னர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்க்கலாம். ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் பார்க்கலாம், டாய்ஸு. இது பார்த்திங்கன்னா இந்த சீட்டு வந்து இந்த ஸ்கேன் கொடுத்துருப்பாங்க, கியூஆர் கோடு நம்ம எடுத்துக்கலாம். மொபைல்லேயே ஒரு ஆப் இருக்கும். நம்ம இதை ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய காலுக்கும் பின்னாடி பேக் பெயின் இருக்கும் அப்படின்னா மசாஜ் பண்ணக்கூடியது தாங்க இந்த சோபா. இது நம்ம தேட்டர்லேயுமே வச்சுருப்பாங்க, எல்லா பக்கமே இது இருக்கும். வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியில் வந்து என்னென்ன அந்த ஷாப்புக்கு வெளியே என்னென்ன ஆஃபர்ன்றதுமே போட்டிருப்பாங்க. இதெல்லாமே சைனாவில் கிடைக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் தாங்க. நட்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதுவுமே வச்சுருப்பாங்க. இந்த ஃப்ரூட்ஸு இருக்கக்கூடிய அதனுடைய ஸ்நாக்ஸுமே வந்து ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க, எல்லாமே பேக்கெட்டில். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் பாப்கார்ன் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பாப்கார்ன் பார்த்திங்கன்னா ராக்கெட் ஷேப்பில் இது பண்ணி அதுக்குள்ளே பாப்கார்னை போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆரஞ்சு, பைனாப்பிள், மேங்கோ இந்த மாதிரி நிறைய ஜூஸ் ஐட்டம்ஸுமே வச்சுருக்காங்க. நாங்கள் மோஸ்ட்லி வந்து மேங்கோ தான் வாங்கியிருக்கோம், நல்லாயிருக்கும். கிரேப்ஸுமே வச்சுருக்காங்க பாருங்கள். ஸ்வீட் வந்து அந்தளவுக்கு இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஷாம்புலாம் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ஷாம்புலாம் வந்து மென்னுக்கும் தனியாக வச்சுருக்காங்க, உமனுக்கும் தனியாக இருக்குது. ஷாம்பு, சோப்பு, தென் நம்ம ஃபேஸுக்கு போடக்கூடிய சீரம் எல்லாமே இருக்குது. மேக்கப் ஐட்டம்ஸ் சம்மந்தமானதெல்லாம். ஷாம்பு வந்து நம்ம ஊரில் யூஸ் பண்ணக்கூடிய ஹெட் அண்ட் ஷோல்டரு, லோரியல் அது வச்சுருக்காங்க. கிளினிக் ப்ளஸ் அது எல்லாமே இருக்குதுங்க. பேண்டீன் ஷாம்பு, கண்டிஷ்னர் ரெண்டுமே கலந்துருக்கு. அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் இருக்குது பார்த்திங்களா, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்புமே வச்சுருக்காங்க. ஆனால் ஒவ்வொன்றும் வந்து ரேட்டு வந்து கூடும், அதிகமாகவும் இருக்கும், கம்மியாகவும் இருக்குங்க. இது வந்து நம்ம ஹேருக்கு வந்து கலரிங் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அதுக்கான கலரிங் இது வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம பவுட்ரு மாதிரியே சீவக்காய் பவுட்ரு மாதிரியுமே இருக்கும் போல், அதை அப்படியே தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஹேருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி. இது எல்லாமே ஃபேஸ் வந்து இந்த ஸ்கின் க்ளோவிங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கலரிங் வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி க்ரீம்ஸ் வச்சுருக்காங்க. ஆலோவேரா ஜெல் வச்சுருக்காங்க. தென் சீரம்னு சொல்லுவாங்க, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மாதிரி. அதாவது நம்மள ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து கிட்ஸுக்கு பார்க்கலாம். கிட்ஸுக்கு தேவையான புக்ஸு, பென், பென்சில் எல்லாமே வச்சுருக்காங்க. கலர் கலராக இருக்குது பார்க்குறதுக்குமே உங்களுக்கு. நம்ம ஊரில் இருக்க மாதிரி இது டாய்ஸ் பாருங்கள். டாய்ஸ் வந்து பொம்மைகள் அதிகமாக வச்சுருக்காங்க, பெரிய பொம்மையாகவும். காரு, ரோபோட் இருக்குது பார்த்திங்களா, இந்த நாய் ரோபோட் மாதிரி இதுவுமே வச்சுருக்காங்க. கார் மோஸ்ட்லி நிறையா 1 பை 1 வச்சுருக்காங்க. இதில் நம்மளுக்கு என்ன தேவையோ எல்லாமே ரிமோட் சம்மந்தமானதாக இருக்கும். அப்புறம் ட்ரோன் விடுற மாதிரியுமே வச்சுருப்பாங்க. இந்த ஜேசிபி தூக்குற மாதிரியுமே இருக்குது பாருங்கள். இப்போ கிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த பென் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், வித்தியாசமாக கலராகவும் இருக்குது. இது வந்து நம்ம மார்க்கர் கலராக வச்சுருக்காங்க.
இதில நான் வந்தா புதுசா பார்த்ததுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ப்னர் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம படிக்கும்போதெல்லாம் ஒண்ணு சின்னதா வச்சிருந்தாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஷார்ப்னர் ஒரு 2, 3 டைப்ல வச்சிருக்காங்க. அதில அழகா அந்த பாண்டா கரடி இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய ஃபேஸ் இருக்கிற மாதிரி, அதிலேயே நெறைய கலர் கலரா பொம்மைகள் வச்சிருக்கு. குழந்தைங்க இத வந்து விளையாடுறதுக்கு, பார்க்குறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் இதா இருக்கிறனால பண்ணியிருக்காங்க. இது வந்து லெட்டு. அந்த லெட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்களா, அந்த பொம்மை மாதிரி வச்சிருக்காங்க. எரேசர் பார்த்தீங்கன்னா, எல்லா ஷேப்லயுமே வச்சிருக்காங்க கலர்ஃபுல்லா. அதுவுமே உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 5 போட்டிருக்காங்க. 5 ஆர்எம்பி. இந்த ஒரு பென் மட்டும் பார்த்தீங்கன்னா. இது பார்த்தீங்கன்னா ஷார்ப்னரு. இந்த ஷார்ப்னர் பார்த்தீங்கன்னா, அழகா இருக்கு பார்த்தீங்களா? கீழ வந்து பென்சில இது பண்ணி ஷார்ப் பண்ணிக்கிற மாரியுமே இருக்கு. இதுலயே வந்து கொஞ்சம் இப்படி சுத்துற மாதிரி டைப்லயுமே வச்சிருக்காங்க. உங்களுக்கு நானு காமிக்கிறேன் பாருங்க. பார்க்க வந்து நல்லா இருந்துச்சு. இன்னும் நெறைய வேற வேற பக்கம் போயிட்டு அங்கேயும் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் தனியா அதுக்குன்னே ஒரு ஸ்டோர் இருக்குதுங்க. அதுக்குள்ள போயிட்டோம்னா நெறையா வச்சிருக்காங்க. எரேசருங்க. இது வந்து ஸ்டார் டைப்லயுமே வச்சிருக்காங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எந்த சைஸ்ல மட்டும் வேணுமோ, அந்த அளவுக்கு மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி எரேஸ் பண்ணிக்கிற மாதிரி, மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஹார்ட் ஷேப்ல குடுத்துருக்காங்க பாருங்க கலர்ஃபுல்லா. கியூட் எரேசருங்களா. இது சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாவும் இருக்குங்க. வாட்ச் டைப்ல வந்து ஸ் ஸ்கேலர் வச்சிருக்காங்க பாருங்க. ரூலர். இந்த ஓரத்திலேயே வந்து எழுதியிருப்பாங்க நம்பர்ஸ்லாம் போட்டு. இதில வந்து என்னன்னா, அந்த பென்னு காமிக்கிறேன் பாருங்க. நம்ப ஊர்ல நம்ப அப்ப படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்க் பென்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இங்க சைனாலுமே இங்க் பென் யூஸ் பண்ற மாதிரி ஹீரோ பென் அப்படின்னுவாங்கல்ல, அது எல்லாமே வச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம படிச்சது ஞாபகம் வந்துச்சு. இதில இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊத்துவோம். இவங்க கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. என்னுடைய பையனுக்கு நாங்க வாங்கியிருந்தோம். அங்க வந்து அவங்க படிக்கிறதுக்கு வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வச்சுருந்தாங்க. ஸ்டார்ட்டிங்கில ஒண்ணு காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா? அது ஹைலைட்ரு. ஏதாவது வேர்ட்ஸ வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக இது பண்ணி வச்சுருக்காங்க இருக்கிறது. பென்சில் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் இந்த க்ளே பசங்க விளையாடுவாங்க பார்த்தீங்களா? அதுவும் வச்சுருக்காங்க. சிசர்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக் இதில வச்சுருக்காங்க. நார்மல் நம்ம ஊர் சிசர் மாதிரியும் இருக்கு. இதில இதுதான் சொன்னேன். இத பாருங்க. இதுக்கு பின்னாடி வந்து நம்ம பென்சில வச்சுட்டு, நம்ம சுத்துனோம் அப்படின்னோம்னா ஷார்ப் ஆயிரும் போல. மிஷின் டைப்ல குடுத்துருக்காங்க. இது பசங்களுக்கு தகுந்த மாதிரி நெறைய பொம்மைகள் மாதிரியுமே குடுத்துருக்காங்க. இங்க சைனால ஃபேமஸான கிட்ஸு இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அது சம்மந்தமானதா வச்சுருக்காங்க. இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து பசங்க ஒட்டிக்கிறாங்களா அதுக்கு. இதுலயே பாருங்க கலர்ஃபுல்லா இருக்கு. ஒவ்வொன்னும் நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம எடுத்துக்கிற மாதிரியுமே இருக்கும். இது எல்லாமே லெட்டு. இந்த லெட்ல பாருங்கன்னா, அழகா கலர் பண்ணி இது கலர் கலர்லாம் இருக்குது. ஆரஞ்சு கலரு. இது வந்து நம்ம ஊர்லயுமே இருக்குங்க. ஒரு 12 கலர் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடியது. இது எல்லாமே லெட். ஹீரோ பென் காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா இருந்துச்சு அது. அது பார்த்தீங்கன்னா 2 டைப் இங்க்கு தனியா நம்ம ஊர்ல வந்து நம்மளுக்கு ஹீரோ பென்னு தனியா, இங்க் பென்னு தனியா இருக்கும். இங்க் ஊத்திக்கிறதுன்னு இங்க் தனியா இருக்கும். ஒரு பாட்டில் மாதிரி. இதில பாருங்க தான் இங்க வச்சிருக்காங்க இவங்க. இது வந்து கழட்டி ஊத்துறதே வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. நான் அது அப்போ வந்து வீடியோ எடுக்காம விட்டேன் உங்களுக்கு காமிக்கலான்னு. அது ஏன்னா எங்களுக்குமே ஓப்பன் பண்ண தெரியல. டீச்சர்ட்ட தான் போய் ஒரு டைம் டீச்சர் தான் போட்டு குடுத்தாங்க. அது எப்படி போடணுன்ட்டு. அடுத்த ஒரு டைம் நான் உங்களுக்கு புதுசா காமிக்கிறேன். புதுசா அந்த பென் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஷார்ட்ஸில போடுறேன் பாருங்க. அந்த பொம்மைகள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 நம்ம ரேட்டுக்கு 2000, 2500 அந்த மாதிரி வரும். நாய் ரோபோட் கொஞ்சம் இங்க சைனால ஃபேமஸ் ஆனது. அந்த டைப்லேயே ரோபோட் சின்ன பசங்களுக்குமே பண்ணியிருக்காங்க. ரோபோட் டைப்ல டாய்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. கார், ஜீப் எல்லாமே இருக்கும். இது பசங்க அப்பப்போ வந்து தீர்ந்துருச்சுன்னா அப்பப்போ அவங்க மாத்திட்டே இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா பொம்மை டைப்ல இங்க பாருங்க. கார் இருக்கு பார்த்தீங்களா? அது. சின்ன பசங்க ஓட்டுறதுக்கு. நெறைய வச்சிருக்காங்க. இதுதாங்க சொன்னேன். எங்க காணோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன்.
ஹீரோ பென் காமிக்கவே இல்லையே, முடிஞ்சிருச்சா என்னமோ. இதெல்லாம் நோட் புக்ஸு. இதுக்கு பக்கத்தில் இதை ஓப்பன் பண்ணுறேங்க. ஏன்னா 1, 2 சாம்பிளுக்கு வச்சுருப்பாங்க. மற்றதெல்லாம் நம்ம வாங்குற மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எல்லாமே கலர் மார்க்கர் வச்சுருக்காங்க. இதுதான் சொன்னேன் ஹீரோ பென்னுன்றது. பாருங்கள் எவ்வளோ சின்ன இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்கன்னா, இதுதான் இந்த இங்க்கு வந்து பாருங்கள் 2 இதில் தனியாக இங்க் போட்டிருப்பாங்க. அதை அப்படியே கழட்டி நம்ம குத்துற மாதிரி. ஸ்கூல் பேக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி டிமார்ட்லாம் இருக்கும் அதே போல் இங்கே பார்த்தீங்களா இதில் எல்லாமே வச்சுருப்பாங்க இந்த கடையில். சின்ன குழந்தைங்களுக்கு தேவையான ரப்பர் பேண்டுமே வச்சுருக்காங்க பாருங்கள் கலர் கலராக. நம்ம ஊரில் எப்படி டிமார்ட்டில் வந்து எல்லாம் இருக்குமே அதே போல் இங்கேயுமே பார்த்திங்கன்னா சைனா ஒரு இதுக்குள்ளேயே எல்லாமே வச்சுருப்பாங்க. நம்ம தனியாக போய் வெளியில் வாங்கணும்னு கிடையாது. வாட்டர் பாட்டிலில் பாருங்கள் குடிக்கிறதுக்கு நமக்கு தண்ணி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு குடிக்கிறதுக்குன்னா வாங்கிக்கிற மாதிரி ஆர்ஓ வாட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதே போல் தான் இதெல்லாமே வாட்டர் பாட்டிலு. அந்த பக்கம் தனியாக ட்ரிங்க்ஸ் வச்சுருந்தாங்க. அது வந்து வீடியோவில் போடலாமா என்னன்னு எனக்கு தெரில, அதனால தான் நான் வீடியோவில் காமிக்கல. இது எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம். இங்கே சைனாவில் சாப்பிடக்கூடிய பிஸ்கட்டு, கோகோனட் குக்கீஸ், சிப்ஸுமே வச்சுருப்பாங்க. காமிக்கிறவங்களுக்கு லேஸ் டைப்பில் இருக்கும் சிப்ஸு. பொதுவாக நம்ம ஃபாரின்லேருந்து நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் எதிர்பார்க்கறதுனால இங்கே இருக்கக்கூடிய ஃபாரின் சாக்லேட்லாம் எதிர்பார்ப்பாங்க. அந்த ஃபாரின் சாக்லேட்டுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே சைனாவில் ஃபேமஸான சாக்லேட். ஊருக்கு போகிறோம் அங்கேருந்து நம்ம இந்தியாவுக்கு போகிறோம் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லோரும் அந்த சாக்லேட் வந்து வாங்கிட்டு போவாங்க. இது நம்ம ஊரில் வந்து இது இருக்குது பார்த்தீங்களா, பொரி இருக்குமே அந்த டைப்பில் இவங்க பண்ணியிருக்காங்க. இது பொரி டைப்பில் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் நிறையா இருக்கும். அதுலேயே நிறையா அந்த ஃப்ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரூட்ஸோடைய ட்ரை உள்ளே இருக்கும். அப்படியே பாதாம் விதைகள் இருக்கும், ஸ்ட்ராபெரி இருக்கும், ப்ளம்ஸு நல்லாயிருக்கும். இது எல்லாமே சாக்லேட்டு. நம்ம வந்து இந்த பிறந்த நாளைக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து கிஃப்ட்டாக கொடுக்குறது, நம்ம வந்து இது பண்ணணும். மொத்தமாக இங்கே வச்சுருக்காங்க சாக்லேட். பெரிய இதுலேயுமே சின்னதுலேயுமே இருக்கும். டவ் சாக்லேட்டுங்க. நம்ம ஊரில் இந்த மாதிரி சாக்லேட் வந்திருக்கான்றதை கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இது எல்லாமே சாக்லேட் ஐட்டம்ஸ் தான். இந்த சாக்லேட்டில் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபாரின் சாக்லேட் இருக்கும். இதெல்லாம் சிப்ஸு, லேஸ் சிப்ஸ். நம்ம ஊரில் இங்கே என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ்லேயுமே சிப்ஸ் இருக்குங்க. இதெல்லாமே வந்து இந்த ஊறுகாய் டைப்பில் வந்து சாக்லேட்டுமே பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஊறுகாய் டைப்பில் இருக்கக்கூடியது. சாக்லேட்டு, நட்ஸ் வகைகள்லாம் பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி அதெல்லாமே வச்சுருப்பாங்க. பூசணி விதைகள் இருக்கும், ஆலிவ் விதை, இதெல்லாமே பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரேட்டுமே நான் மேலே மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு, நம்மளுடைய இந்தியன் ப்ரைஸ்க்கு எவ்வளோ வருது அப்படின்ட்டு. இதில் வீடியோவே கண்டினியூவாக பாருங்கள். இதில் தான் வந்து சாக்லேட்டுமே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஃபாரின் சாக்லேட்டு, இந்த கோல்டு கலர்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த சாக்லேட் எல்லாமே வச்சுருப்பாங்க. நிலக்கடலை இருக்குது பார்த்திங்களா, அந்த கடலை ஷேப்லேயே வந்து சாக்லேட் இருக்கும். இதோடைய பார்ட்டு 2 வீடியோவும் கரெக்டாக மறக்காமல் பாருங்கள், நான் போடுறேன். அந்த பார்ட்டு 2ல் வந்து கிச்சன் சம்மந்தமான நிறையா பொருட்கள் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவாக போடுறேன். ஏன்னா இது வீடியோ வந்து ரொம்ப லாங்காக இருக்கனால நான் பாதியாக தான் போட்டிருக்கேன். இது எல்லாமே இந்த சாக்லேட் தாங்க சொன்னேன். இது நம்ம ஊர் மேங்கோ சாக்லேட் மாதிரி புளிப்பு சாக்லேட்டு. சைனாவில் ஃபேமஸ் அப்படின்னா ரேபிட் சாக்லேட் இந்த பாருங்கள். இந்த எல்லாமே வந்து ரேபிட் சாக்லேட் இருக்கும், அதுதான் ஃபேமஸானது. அதில் வந்து கடிக்கவும் முடியாது. பட்டு ஸ்டார்டிங்கில் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் புளிப்பு மிட்டாய், இதுவுமே சேம். அது அந்த புளி இருக்குது பார்த்திங்களா, அந்த சாக்லேட் இருக்குமே. அந்த புளி ஒன்று இருக்கும், ஒரு இது நம்ம சாப்பிடுவோம், எலந்த கொட்டை, அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கும் அது பார்த்திங்கன்னா. இதுதான் சொன்னேன் ரேபிட் சாக்லேட்டுன்னு. அந்த சாக்லேட்டே காணா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், தான் பார்த்துட்டு இருந்தேன். அது சம்மந்தமான நிறைய சாக்லேட்டுமே இங்கே வச்சுருக்காங்க. இதுலேயே எங்கிட்ட வந்துட்டோம்னா லேஸு நான் சொன்னேன் பார்த்திங்களா, இதில் பொட்டோட்டோ, குக்குமரு, அதுக்கப்புறம் கறி சம்மந்தமான இறால் சிப்ஸெல்லாம் இத்தனை நான்வெஜ் இருக்குதா அப்படின்றதுமே நான் இங்கே சைனாவில் தாங்க வந்து பார்த்தேன். நம்ம ஊரில் நான் வந்து எனக்கு தெரிஞ்சது பொட்டோட்டோ சிப்ஸ் ஒன்று பார்த்துருக்கேன், அவ்வளோதான். இங்கே வந்து ஆனியன் சிப்ஸுமே வச்சுருக்காங்க. இது தான் சொன்னேன். கோல்டு கலரில் இருக்கக்கூடியது, காயின் ஷேப்பில் இருக்கக்கூடிய சாக்லேட்டு, இது நிலக்கடலில் இருக்கக்கூடிய சாக்லேட்டு எல்லாமே இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஹோல்சேல் மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து ஒன்று மட்டும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வெயிட் எல்லாமே கலந்து நம்ம வெயிட் போட்டு வாங்கிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஊறுகாய் டைப்பில் பண்ணி வச்சுருக்காங்க.
லாலிபாப் பாருங்கள், லாலிபாப்புமே வந்து நிறையா இருக்கும். லாலிபாப்பு, ஜெல்லி, பிஸ்கட்டு, அதுலேயே இந்த பொம்மையில் போட்ட மாதிரி. சரி, அடுத்த வீடியோவாக மறக்காமல் பாருங்கள். கிச்சன் ஐட்டம்ஸ் வந்து வீடியோ போடுறீங்க. சைனாவில் எந்த மாதிரி கிச்சன் பொருட்கள்லாம் விற்கிறாங்க அப்படின்றதுமே. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சோபா, ஃபர்னிச்சர் அதுவுமே பார்க்கலாம், எலக்ட்ரிக் சம்மந்தமானது. தென் நம்மளுடைய இந்திய பொருட்கள்லாம் கிடைக்குமா கிடைக்காதா அதுவுமே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.